பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, தேவன் இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தராகிய தேவன் இன்றைய தினம் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். நாம் ஒரு பாடலை பாடிய பின் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதை குறித்து சில நிமிட தியானத்திற்கு வேத பகுதிகளை புரட்டுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகளே, மகனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகனே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கிருப்பேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேனே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, மனிதர்கள் மறக்கலாம், தாய் மறக்கலாம், தந்தை வெறுக்கலாம், உற்றார் உறவினர் எல்லோரும் உதாசீனப்படுத்தலாம், நண்பர்கள் நம்மிடத்திலே பணம் இருக்கின்ற பொழுது நெருங்கி வரலாம், பணம் இல்லாத போது அவர்களுக்கு உதவிக்கு நாம் முடியாதவர்களாக இருக்கின்ற வேளையிலே நம்மை விட்டு தூர விலகி போகலாம். ஆனாலும் கூட நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, வேதத்திலே ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதியை அநேக இடங்களிலே நீங்கள் ஏற்கனவே செய்தியாக பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இந்த ஒரு காரியம், இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு பகுதி ஆதியாகமம் புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வசனங்கள் வரையிலும் உள்ள ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். என்ன? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டு பின்பு மீதியானர் கையிலே விற்கப்படுகின்ற பொழுது, விற்கப்பட்ட யோசேப்பு
போத்திபாரிடத்திலே போய் சேர்கிறான். போத்திபாருடைய மனைவி தகாத வழியிலே அவனை அணுகும்போது அவனை விட்டு விலகி போகிறான். ஆனால் போத்திபாரோ அவன் மனைவியுடைய பேச்சை கேட்டு யோசேப்பின் மீது வீண் பழியை சுமத்தி அவனை சிறையிலே அடைக்கிறார்கள். அந்த சிறையிலே அடைக்கின்ற பொழுது அங்கே 2 பேர் அடைக்கப்படுகிறார்கள். அவன் போன பிறகு யார் என்று சொன்னால், ராஜா பார்வோன் இருக்கிறான எகிப்து தேசத்தினுடைய ராஜா, அந்த ராஜாவினுடைய பாடபத்திரக்காரன், இன்னொருவன் சுயம்பாதிகளின் தலைவன். இந்த இருவரும் யார் என்று சொன்னால், பாடபத்திரக்காரன் ராஜாவுக்கு அவன்தான் ரசம் ஊற்றி கொடுப்பவன், திராட்சை ரசத்தை கொடுப்பவன், தண்ணீரை கொடுப்பவன். ராஜாவுக்கு கொண்டு வந்த திராட்சை ரசத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவன் சிறிது அதில் எடுத்து குடித்து பார்க்க வேண்டும். அதில் ஏதாவது விஷம் இருக்கிறதா என்பதை அவன் சோதித்தறிந்த பிறகு ராஜாவிடத்திலே கொண்டு போய் அந்த அருமையான அந்த பொற்சாடியிலே பொற்பாத்திரத்திலே கொண்டு போய் அவன் அந்த திராட்சை ரசத்தை ராஜாவுக்கு கொடுப்பான். ராஜா தைரியமாக அதை பருகுவார். அப்படிப்பட்டவனுக்கு ராஜா ஏதோ அவன் மீது ஒரு கோபம், அவனை சிறையிலே தள்ளிவிடுகிறார். அடுத்ததாக சுயம்பாதிகளின் தலைவன், அந்த சுயம்பாதிகளின் தலைவனுடைய பணி என்னவென்று சொன்னால், இந்த அரண்மனையிலே அவன்தான் ராஜாவுக்கு ஏற்ற வகை வகையான பலவிதமான உணவுகளை தயாரித்து அளிப்பவன். அவனும் கூட என்ன செய்வான் என்று சொன்னால், எல்லா பதார்த்தங்களையும் செய்த பிறகு, எல்லா உணவு வகைகளையும் செய்த பிறகு ஒவ்வொன்றிலும் சிறிது எடுத்து முதலாவது அவன் சாப்பிடுவான். சாப்பிட்ட பிறகு அவனுக்கு ஒன்றும் நேரிடவில்லை என்று சொன்ன பிறகுதான் அதை கொண்டு போய் ராஜாவினிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். ராஜா அதை சாப்பிடுவார். இதுதான் பாடபத்திரக்காரன் சுயம்பாதிகளின் காரன் இருவருக்கும் உள்ள பணிகள். இப்படிப்பட்டவர்கள் தவறு செய்ததனாலே அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் ராஜாவினால். அப்பொழுது யோசேப்பும் அங்கே இருக்கிறான். ஒரு நாள் என்ன நடக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இருவரும் ஒரு கனவு காண்கிறார்கள். தனித்தனியாக கனவு காண்கிறார்கள். பாடபத்திரக்காரன் ஒரு கனவை காண்கிறான். சுயம்பாகிகளின் தலைவன் அவன் ஒரு கனவை காணுகிறான். இந்த 2 கனவை கண்ட பிறகு அவர்கள் மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கனவுக்கான பலன் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அவள் கலக்கம் அடைந்திருப்பதை பார்த்து யோசேப்பு கேட்கிறான், என்ன உங்களுக்கு கலக்கம், ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அவள் இருவரும் தங்கள் கனவுகளை சொல்லுகிறார்கள். அந்த கனவுக்கான அந்த பலனை யோசேப்பு சொல்லுகிறான். யோசேப்பு சொன்ன பிரகாரமாக பானபத்திரக்காரன் 3 நாட்களிலே மீண்டும் ராஜாவினிடத்திலே போய் பணியிலே சேருகிறான். பணியிலே சேர்ந்து அவன் திராட்சை ரசம், தண்ணீர் போன்றவற்றை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். அப்பொழுது இவன் அங்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றானா, நீங்க ராஜாவினிடத்துல 3 நாளைக்குள் போயிடுவீங்க. போனதுக்கு அப்புறம் அங்கே என்னை நினைவு கூர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ராஜாவினிடத்துல என்னை குறித்து, என்னுடைய காரியத்தை குறித்து நீங்கள் சொல்லி என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் பானபத்திரக்காரன் ராஜாவினிடத்திலே போனான். அவன் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். சேர்த்துக் கொள்ளப்பட்டதும் அவன் இந்த யோசேப்பு சிறையில் தனக்கு இந்த பலனை சொன்ன யோசேப்பை மறந்து போய்விடுகிறார். இதுதான் மனிதருடைய குணாதிசயம். இதுதான் மனிதருடைய குணம். பிரியமானவர்களே, ஒரு நன்மையை செய்த ஒருவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அந்த வார்த்தை அவர்கள் நினைவில் இருக்காது. தங்களுக்கு பலன் கிடைத்தவுடனே யார் அதற்கான காரணகர்த்தாவோ அவர்களை மறந்து விடுவார்கள். நன்றி கட்ட உள்ள உலகம் இந்த உலகம். அதே நேரத்திலே சுயம்பாகிகளின் தலைவன், அவனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி 3 நாளிலே அவன் கழுமரத்திலே ஏற்றி தூக்கிலிடப்படுகிறான். அவன் மரித்து போய்விடுகிறான். இந்த காரியம் நடந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. 2 வருடங்களுக்கு பிறகாக பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுக்கான பலனை சொல்லும்படியாக அவன் தேசத்திலே இருக்கிற, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல சாஸ்திரிகளை அழைத்து வந்து அவரிடத்தை இந்த பலனை சொல்லுங்கள் என்று கேட்கிறான். ஒருவராலும் அதை விடுவிக்க முடியவில்லை. அதை போலவே அந்த மந்திரவாதிகளை அழைத்து அவர்கள் மூலமாக கேட்கிறான். அவர்களுக்கும் அதை விடுவிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் பானபத்திரக்காரனுக்கு யோசேப்பினுடைய நினைவு வருகிறது. யோசேப்பின் நினைவு வந்த உடனே அவன் ராஜாவிடத்திலே, ஐயா ராஜா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன். என்ன, நீங்க என்ன சிறையில போட்டீங்களே,
அந்த சிறையிலே பாத்தீங்கன்னா அந்த எபிரேய ஒருத்தன் பாத்தீங்கன்னா யோசேப்பு என்பவன், அவன் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் கண்ட கனவுக்கு பலனை அவன் சொன்னான். அவன் சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் சம்பவித்தது. நீங்கள் இந்த கனவை விடுவிக்க அவனிடத்துல தேவன் இருக்கிறார், தேவன் அவனுக்காக விடுவிப்பார். ஆதலால் நீங்க அந்த யோசேப்பை அணுகணும் அப்படி சொல்லும் போது ராஜா சொல்றான், உடனே போய் அவனை விடுவித்து கொண்டு வாங்க, நல்ல ஆடை எல்லாம் வந்து அவனுக்கு அணிவித்து நல்லா ஷேவ் பண்ணி நல்லா சுத்தமா நல்லா குடிப்பாட்டி அவனை கொண்டு வாங்க அரண்மனைக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே யோசேப்பு வரவழைக்கப்படுகிறான். யோசேப்பு அங்கே வரவழைத்த பிறகு என்ன நேரிடுகிறது சொன்னால், ராஜா அவனுடைய கனவை சொல்லுகிறான். யோசேப்பு அந்த கனவுக்கான பலனை முற்றிலுமாக சொல்லுகிறான். ராஜாவுக்கு அது மிகவும் ஏற்புடையதாக இருந்தது. அருமையான ஒரு ஞானத்தை பெற்றவன் நீ என்று சொல்லி ராஜா என்ன செய்கிறான் சொன்னா, அவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அருமையானவர்களே, இங்க பாருங்க, அது எப்படி அப்படி நடந்தது என்று சொன்னால், ஏற்கனவே அங்கே என்ன நேரிடுகிறது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்ததனாலே சகலம் அவனுக்கு நன்மையாக முடிந்தது. அருமையானவர்களே, அங்க பாருங்க, அதன் பிறகு என்ன நேரிடுகிறது என்று சொன்னால், இப்ப இந்த காரியத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால், இது முக்கியமாக இதுல இருக்கக்கூடிய திறவுகோள் வார்த்தை என்ன இந்த செய்தியிலே என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, யாக்கோபே இஸ்ரவேலே நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, தேவன் பாருங்க அன்றைக்கே சொல்லிட்டார், யாக்கோபே இஸ்ரவேலை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்றைக்கு இஸ்ரவேலரை மறக்காத தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் கூட மறக்காமல் இருக்கிறார். அதை போலத்தான் இந்த யோசேப்பிடத்திலே தேவன் மறக்காமல் இருந்ததினாலே, அவருடைய உத்தமத்திலே அவன் நிலை கொண்டிருந்ததனால், தேவனிடத்திலே பக்தி மார்க்கமாய் பக்தியிலே அவன் திளைத்துக் கொண்டிருந்ததால், தேவனையே நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனுஷன் ஆனபடியினாலே அவனை நினைத்தார். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வாழ்வை கொடுத்தார். என்ன வாழ்வை கொடுத்தார்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற ஒரு வார்த்தையோடு கூட அவனை என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறையிலிருந்து விடுவித்தார். முதலாவது குழியிலிருந்து விடுவித்தார், இரண்டாவது சிறையிலிருந்து விடுவித்தார், மூன்றாவதாக ராஜாவினிடத்திலே அவன் போகின்ற பொழுது அவருடைய அந்த கனவை விடுவித்த நேரத்திலே அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். இன்றைக்கு நீங்களும் கூட தேவனை மறவாதீர்கள், தேவனிடத்தை கிட்டி சேருங்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களால் கைவிடப்படலாம், மனிதர்களை மறந்து விடலாம், நான் செய்த நன்றியை மறந்து விடலாம். நன்றியை மறந்து விட்டவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நான் செய்த உதவியை மறந்தவர்கள் நூற்றுக்கணக்கான பேர்கள். ஃப்ரம் லோ டு அப், கீழே இருந்து மேல்மட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் பயனடைந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவரும் என்னுடைய பக்கத்திலே இல்லை, எல்லாம் மறந்து போனார்கள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, என் தேவன் என்னை கைவிடவில்லை. எத்தனை முறை மறித்தேன், எத்தனை முறை எழுந்தேன் எனக்கே தெரியாது. எண்ணற்ற முறை நான் மறித்து போனவனாக இருந்தேன், எண்ணற்ற முறை நான் உயிர்த்தெழுந்தவனாக இருக்கிறேன். அருமையானவர்களே, எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், எனக்கு ஏற்பட்ட ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று இந்த நாளிலும் உங்களுக்கு வாக்கு தத்தமாக நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா.